வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்துருமா? காலையில் சுட சுட தோசை. அதுக்கு கடம்பா வாங்கி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா குருமா மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் போய் 1 கிலோ சீலா மீன், 1/2 கிலோ எறா, 1/2 கிலோ கடம்பா வாங்கிட்டு வந்தாங்க. 1/2 கிலோ கடம்பாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வீட்டில் தோசை மாவு கொஞ்சமாக இருந்தது. அதில் கொஞ்சம் ராகி மாவு போட்டு நல்லா கரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். கடம்பாவுக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி, அதே வந்து பெரிய வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணி போட்டு, அதோட பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி தேவையான உப்பையும் போட்டு அதையும் நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கடம்பாவை போட்டு நல்லா பெரட்டி விடணும். இது கடம்பா வந்து தண்ணி விடும், அதனால் நல்லா பெரட்டணும். தண்ணி ஊற்றாமல் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை தட்டு போட்டு மூடி, அதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டு, நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் மட்டன் மசாலா இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். கிளறி ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு வேக தேங்காய், சோம்பு, ஜீரகம், ஊற வச்ச கசகா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கடம்பாவோட சேர்த்து நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும். கடம்பா வெந்த உடனே அதுக்கு மேலே கொத்தமல்லி, நல்லா 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா தாராளமாக நல்லா கிளறி விட்டு சுட சுட தோசை ஊற்றி இந்த கடம்பா குருமாவை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாப்பாடு, இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.